பரக்கத்திற்காக குர்ஆனை ஓதிய இந்த சமூகம், நன்மைக்காக குர்ஆனை ஓதிய சமூகம், ரமதானின் நன்மைகளை அதிகரிப்பதற்காக குர்ஆனை ஓதிய இந்த சமூகம் எத்துணை முறை என் வாழ்வை மாற்றுவதற்காக குர்ஆனை திறந்து பார்க்கிறேன் என்று திறந்திருக்கிறது. என் ரப்பு என்னிடத்திலே என்ன பேசுகிறார் என்பதை நான் கேட்க வேண்டும் என்பதற்காக குர்ஆனை திறந்து படித்த முஸ்லிம்கள் எத்துணை பேர். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை திறந்து படித்து அல்லாஹ்வுடைய கலாமை உங்களோடு பேச விடுங்கள். உங்களுடைய உள்ளத்தை அது மாற்றட்டும், உங்கள் இபாதத்தை அது மாற்றட்டும், உங்கள் அக்லாக்கை அது மாற்றட்டும், உங்களுடைய வாழ்க்கையை சொர்க்கத்தின் வாழ்க்கையாக அது மாற்றட்டும். அனுமதி கொடுங்கள் குர்ஆனுக்கு திறந்து படிப்பதற்கு. பத்திரமாக வீடுகளை மந்திர புத்தகத்தை போன்று அலமாரிகளிலே அடுக்கி வைத்து ஷோகேஸ்களிலே அதை அடுக்கி வைப்பதற்காக குர்ஆனை பயன்படுத்தி அதன்படி செயல்படவில்லை என்றால் இந்த குர்ஆன் எதற்கு இறக்கப்பட்டதோ, இந்த குர்ஆன் எதற்கு கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் எப்படி நிறைவேறும்? கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சிறிய அறிவுரையை எனக்கும் பிறகு உங்களுக்கும் ஆக்கிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்று முதல், இந்த நிமிடம் முதல் என்னுடைய மரணம் வரை குர்ஆனுடைய வாழ்வை தொடர்பு படுத்துவேன். காலையிலும் மாலையிலும் குர்ஆனை ஓதி இன்பம் காண்பேன். காலையிலும் மாலையிலும் குர்ஆனுடைய கல்வியை தேடி இன்பம் காண்பேன். காலையிலும் மாலையிலும் என்னுடைய மரணம் வரை இந்த குர்ஆன் காட்டக்கூடிய வெளிச்சத்தில் நான் வாழ்வேன் என்று முடிவெடுத்து அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த குர்ஆனை மறந்ததற்கு, அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த குர்ஆனை புறக்கணித்ததற்கு, அல்லாஹ்விடத்திலே இந்த குர்ஆனை ஓத மறந்ததற்கு, அல்லாஹ்விடத்திலே இந்த குர்ஆனை மனனம் செய்ய மறந்ததற்கு